வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா கோகுலம் நகர். இந்த கோகுலம் நகரில் கிரவுண்ட் ஃப்ளோரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். அந்த செட்டி மண்டபம் 5 தலைப்பு வாக்கிய தானோன்னு பார்த்திங்கன்னா கோகுலம் நகர்னு வரும். கோகுலம் நகர் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே அருமையான ஒரு ஏரியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு தான் கிரவுண்ட் ஃப்ளோரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு. இன்க்ளூடு கார் பார்க்கிங். சூப்பரான வீடுங்க. ஃபுல்லாக பாருங்கள், அருமையாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் நகர். அந்த கோகுலம் நகரில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு. இந்த ஏரியா 2 வீலர் பார்க்கிங்க. நீங்கள் 2 வீலர் வந்து 1க்கு 5 வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1க்கு 3 வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாசான பெரிய ஒரு 2 வீலர் பார்க்கிங் இருக்குது அவைலபிளாக. 2 வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள், கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். இந்த ஷீட்டானது ஃப்ரண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போட்டிருக்காங்க. நீங்கள் அதாவது செடி வளர்க்குற ஒரு லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் நிறைய செடி வளர்க்கலாம். ஆல்ரெடி அவங்களே வந்து தென்னை மரம், வாழை மரம் அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஓனர் வெளியூர், அடிக்கடி வந்து பார்க்குறதுக்கு கூட நேரம் கிடையாது. அருமையான ஒரு ஓனர். அதுமாதிரி வாட்டருக்கு ஃபில்டர் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. வெளியில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து கிளியர் வாட்டர், முனிசிபாலிட்டி வாட்டர் ஆல்சோ அவைலபிள். போர் வாட்டரே கிளியர் வாட்டருங்க. கோகுலம் நகரை பொறுத்தவரையும் நிறைய இடத்துல தண்ணி நல்லா இருக்குது. உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங்கும் அவைலபிள், கார் பார்க்கிங்கும் அவைலபிள். அப்படியே இந்த ஏரியாவிலே ஊஞ்சல் போட்டுக்கலாம். நீங்கள் மேலே வந்து ஊஞ்சல் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி ஸ்பேஸு சந்து இருக்குது, அப்படியே சுற்றி வர மாதிரி. 3 ஃபேஸ் லைன். இதாங்க வீட்டோட என்ட்ரன்ஸு. வாங்க வீடை ஃபுல்லாக பார்த்துடலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோகுலம் நகர். கோகுலம் நகரில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. 11,000 ரூபா வாடகையும் 1 லட்ச ரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை, ரொம்ப ரேரான திசை, வடக்கு திசை வீடு வந்திருக்கு. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஃப்ளோர் டைல்ஸு பக்கா, ஃப்ளோர் டிசைனிங் டைல்ஸு பக்கா. அதுமாரி மேலே சீலிங் வந்து பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஒரு ஆள் குடியிருக்காங்க. ஓனர் வெளியூரில் இருக்காங்க, மேலே ஒரு ஆள் குடியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஊஞ்சல் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நார்த்து ஃபேஸிங்கு, அருமையான ஒரு வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரு உங்களுக்கு வாடகைக்கு வந்துருக்கு. 11,000 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு. நார்த்து ஃபேஸிங் ஃபிக்ஸடு. இந்த ரெண்ட்டு நீங்கள் வந்து குறைப்பாங்க கொள்ளுவாங்க அதெல்லாம் பேச்சே கிடையாது. 11,000 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு. இதுக்கு வந்தால் வரட்டும், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லிட்டாப்பில். வடக்கு திசை பார்த்த வாசல், வடக்கு வாசல், வடக்கு ஃபேஸிங், நார்த்து ஃபேஸிங்கு. அதுமாரி ஈஸ்ட்டு பார்த்த மாரி ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப பெருசாக இல்லாமல், ரொம்ப சின்னதாக இல்லாமல் அருமையான ஒரு பூஜை ரூம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. நீட் அண்ட் கிளியராக வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க நம்மள்கிட்ட. ஆமாம், ரெடி டு ஆக்குபை, நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வால் டைலுங்கிறது கீழே உள்ள பிட்டு கூட நீட் அண்ட் கிளியராக இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா இதில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். 3 ஃபேஸ் லைன். 2 ரூம்லேயும் ஏசி போட்டுக்கலாம். அந்த ரூம்லேயும் ஏசி போட்டுக்கலாம், இதுலேயும் ஏசி போட்டுக்கலாம், ஹால்லையும் ஏசி போட்டுக்கலாம், கிச்சன்லேயும் ஏசி போட்டுக்கலாம். ஏன்னா 3 ஃபேஸ் லைனு, அதனால் நீங்கள் எதில் வேணாலும் ஏசி போட்டுக்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. நானும் ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தேன். இப்போ ஆல்ரெடி மேனேஜர் ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க. ஒரே நாளில் நாளைக்கே வெக்கேட் பண்ணுறாங்க, முடிஞ்சிருச்சு. அவங்க அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க, மதுரை போகிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டே க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டாய்லெட்டெல்லாம் பார்த்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு எல்லாம் நீட் அண்ட் கிளியராக புது வீடு மாரி உங்கள் கையில் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. அருமையான ஓனர். வீடு கிடைக்கிறதோட ஓனர் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை. அருமையான ஒரு ஓனருங்க, நல்ல கேரக்டர். அதுமாரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். விண்டோ வந்து உங்களுக்கு விண்டோவும் இது அவைலபிளாக இருக்குது. வென்டிலேஷன் நல்லாயிருக்கும், காற்று வசதியாக இருக்கும். மேலே ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ரூம்லேயும் இருக்குது ஏசி பாயிண்ட்டு. 2 ரூம்லேயும் நீங்கள் ஏசி பாயிண்ட் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரூமில் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா 3 ஃபேஸ் லைனு. இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 ரூமும் நல்ல தாராளமாக பெரிய ரூமாக தான் இருக்குது. டபுள் காட்டு பெட்டு போடுற அளவுக்கு நல்ல உங்களுக்கு ஸ்பேசியஸாக இடம் இருக்குங்க. 2 ரூமும் நல்ல பெருசு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கோகுலம் நகர். செட்டி மண்டபம் 5 தலைப்பு வகை கோகுலம் நகர். அதில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. அந்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு.
காமன் டாய்லெட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் போகிற மாரி இருக்குது. ஆனால் அந்த சின்ன ஸ்பேஸில் போட முடியாது. காமன் டாய்லெட்டு, ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு ரெண்டுமே வெஸ்டர்ன், இந்தியன் கிடையாது. ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். காமனும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, உங்களுக்கு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு. பாத்ரூம் பரவாயில்ல, நீட் அண்ட் கிளியராக இருக்குது. சில இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தரணும் சொல்லியிருக்காங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் பாயிண்ட்டில் வந்து அவைலபிள், ஹேண்ட் வாஷ் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து டைனிங் டேபிள் வேணுனாலும் போட்டுக்கலாம், வேணாலும் விட்டுக்கலாம். மாஸாக வந்து கிச்சன் தான் வெரி வெரி மஸ்ட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கிச்சனில் உங்களுக்கு எக்ஸாஸ் ஃபேனு கொடுத்துருக்காங்க, விண்டோ கொடுத்துருக்காங்க, நிறைய கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு ஒர்க்கு தாங்க, வீடு ஃபுல்லாக கப்போர்டு ஒர்க்கு தான். அதனால் ஜாமான்லாம் வந்து நீங்கள் கண்ணாமுன்னான்னு வீட்டில் இருக்கவே இருக்காது. டீசெண்டாக நீட் அண்ட் கிளியராக இருக்கும். வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜாமான் ஏற்றி வச்சுக்கலாம், இங்கேயும் ஏற்றி வச்சுக்கலாம், அங்கேயும் லோ ரூஃப் இருக்குது, அதுலேயும் ஏற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு கப்போர்டு ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்காங்க. அருமையான கப்போர்டு ஒர்க்கெலாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எதுவுமே டேமேஜே கிடையாது. எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வாட்டர் தான் நான் சொன்னேன்ல, வாட்டர் இஸ் வெரி வெரி கிளியர். வாட்டர் கிளியர்னால் கிளியர்னு சொல்லிடுவோம், மஞ்சள்னா மஞ்சள்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வாட்டரை பற்றி ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு கரெக்டாக இருக்கும். அருமையான ஓனரு. கும்பகோணத்தில் வந்து நிறைய வீடு, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 450 வீட்டுக்கு மேலே வாடகை வீடு முடிச்சிருப்பேன். அதாவது கும்பகோணத்தில் 450 வீட்டுக்கு மேலே வாடகை வீடு முடிச்சிருக்கேன். ஒன்று பார்த்து ஓனர்லேருந்து, ஏரியாவிலேருந்து, லொக்கேஷனு, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துலேருந்து எல்லாம் பார்த்து தான் நான் வந்து வாடகை வீடு போஸ்ட்டே போடுவேன். நிறைய பேருக்கு நல்லா தெரியும், ரெகுலர் கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு நிறையா தெரியும். நிறைய பேர் சொல்லி விட்ருக்காங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுமாரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்மள்ட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது, நிறைய போக்கே வீடு இருக்குது. இது அருமையான ஒரு வீடு, அருமையான லொக்கேஷன். யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள், உடனே முடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிங் டாங் பெட்டிங் பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவிப்பு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்